டூடு டிவி. அது ஒரு மதியான நேரமா இருந்தது. ரஜினிஷ் அப்போதான் ஆபீஸ்ல இருந்து வந்துட்டு இருந்தாரு. கார் பார்க்கிங்ல பார்க் பண்ணிட்டு லிஃப்ட் கிட்ட போயிட்டு இருந்தாரு. லிஃப்ட் கீழே வரதுக்காக லிஃப்ட் பட்டனை பிரஸ் பண்றாரு. அவரு ரொம்ப நேரம் அங்கே நின்னுட்டு இருந்ததுக்கு அப்புறமும் கூட லிஃப்ட் கீழே வரவே இல்ல. அட, இன்னைக்கும் கெட்டு போச்சா? நான் திரும்பவும் இந்த ஸ்டெப்ஸ்ல நடந்து போகணுமா? ரஜினி அந்த படிக்கட்டு பக்கம் போயிட்டு இருந்தாரு. அவர் அந்த படிக்கட்டுல ஏற போறதுக்கு முன்னாடியே லிஃப்ட் திறக்கிற சத்தம் கேக்குது. அவரு அங்கேயே நின்னுடுறாரு. அப்ப மறுபடியும் அந்த லிஃப்ட் பக்கத்துல போய் பாக்குறாரு. அப்ப அவரோட அப்பா அனில் லிஃப்ட்ல இருந்து வெளியே வராரு. அப்போ நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? அப்பா, இந்த லிஃப்ட் அடிக்கடி கெட்டு போயிடுது. நீங்க இந்த பில்டிங் ஓனரை பாத்தீங்கன்னா நீங்க அவர்கிட்ட அதை சரி பண்ண சொல்றீங்களா? நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லவே இல்லையே. எங்க போறீங்க? ரஜினிஷ் அவங்க அப்பா கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அவர் பதில் சொல்றது இருக்கட்டும், அவரு திரும்பி கூட பார்க்கல. அவரு அப்படியே வெளியில போயிடுறாரு. ரஜினிஷ் ஷாக் ஆயிடுறாரு. அட, அப்பாவுக்கு என்னாச்சு? ரஜினிஷ் மறுபடியும் அந்த லிஃப்ட் பட்டனை பிரஸ் பண்றாரு. ஆனா அந்த லிஃப்ட் திறக்கவே இல்ல. அப்புறம் அவரு ரொம்ப கோபப்பட்டு படி வழியா ஏறி நடந்து போனாரு. ரஜினிஷ் அப்படியே போய் அவரோட ஃபிளாட்டை பாக்குறாரு. அங்க போய் பார்த்தா அவரோட ஃபிளாட் கதவு திறந்திருந்தது. அட, என்ன இது? அப்பா ஃபிளாட் கதவை திறந்து போட்டே போயிட்டாராம். ரஜினிஷ் அப்படியே வீட்டுக்குள்ள போன உடனே அவரு அங்க பார்த்த காட்சியால அவர் அப்படியே உறைஞ்சு போயிடுறாரு. அவர் அப்பாவோட கழுத்து கயிறுல கட்டி அந்த கயிறு ஃபேன்ல தொங்கிட்டு இருந்தது. ரஜினிஷ் ரொம்ப சத்தமா கத்திட்டு இருந்தாரு. அந்த சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிற நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க எல்லாரும் ரஜினிஷோட அப்பாவோட உடம்ப அங்க இருந்து கீழே இறக்குறாங்க. அவரு இறந்து போயிருந்தாரு. ரஜினிஷ் இதால ரொம்பவே உடைஞ்சு போயிருந்தாரு. ஏன்னா அவருக்கு அவங்க அப்பாவை தவிர வேற யாருமே இல்ல. இது நடந்து ரொம்ப நாள் கடந்து போகுது. ரஜினிஷ்க்கு என்னவோ நேத்து தான் இதெல்லாம் நடந்த மாதிரி தோணுது. அவர் எப்பவுமே அவரோட அப்பா பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்தாரு. ஆபீஸ்ல இருந்து அவர் வெளியே வந்த உடனே நேரா சுடுகாட்டுக்கு போய் நைட்டு முழுவதும் அங்கேயே உட்காந்துட்டு இருப்பாரு. ஒரு நாள் ரஜினிஷ் அந்த சுடுகாட்டுல உட்காந்துட்டு இருக்கும்போது அப்ப அவர் பாக்குறாரு, அவரை நோக்கி ஒரு அகோரி வந்துட்டு இருக்காரு. அந்த அகோரி அவர் வச்சிருக்கிற சொம்புல இருந்து சாம்பலை எடுத்து ஒரு இடத்துல தூக்கி போடுறாரு. அகோரி அப்படியே ஒரு மந்திரத்தை சொல்றாரு. அந்த மந்திரத்தை சொன்ன உடனே ஒரு நிழல் அந்த இடத்துல வந்து மறைஞ்சிருது. ரஜினிஷ் இதெல்லாம் பார்த்து அப்படியே உறைஞ்சு போயிடுறாரு. அப்புறம் அந்த அகோரி பாபா கிட்ட போறாரு. பாபா, இப்ப நீங்க ஒன்னு பண்ணீங்களே, அது என்ன? அந்த கருப்பு நிழல் வந்தது எதுக்கு? மகனே, அது ஒரு கெட்ட ஆத்மா. அது இறந்ததுக்கு அப்புறமும் இங்கேயே சுத்திட்டு இருந்தது. அது எல்லாத்துக்கும் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தது. அதனாலதான் நான் அத நிரந்தரமா இந்த இடத்துல கைது பண்ணிட்டேன். இனிமேல் அது இந்த இடத்துல இருந்து வெளியே வரவே முடியாது. ரஜினிஷ் அந்த பாபா சொன்னதை உடனே நம்பிட்டாரு. ஏன்னா அவரு அவங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமும் அவரை பார்த்திருக்காரு. பாபா, என்னோட அப்பா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. ஆனா அவர் இறந்து போனதுக்கு அப்புறமும் நான் அவரை பார்த்தேன். பாபா, உங்களால என்னோட அப்பாவை திருப்பி கூட்டிட்டு வர முடியுமா? அதுக்கு பதிலா நீங்க எவ்வளோ பணம் கேட்டாலும் என்னால கொடுக்க முடியும். நீங்க அவரை திரும்ப கூட்டிட்டு வந்துருங்க. நான் வேண்டி கேட்டுக்கிறேன். உன்னோட அப்பா எப்படி இறந்து போனாரு? பாபா, அவரு தூக்க மாட்டிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இங்க பாரு மகனே, உங்க அப்பா அவரோட விருப்பத்தோட தான் உயிரை விட்டிருக்காரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா அவர் இந்த உலகத்துக்கு திரும்ப வர விருப்பம் இல்லைன்னு தான். பாபா, என்னோட அப்பாவை எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அவர் அந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிற ஆள் கிடையாது. வேறு ஏதோ ஒரு வழியில தான் அவர் இறந்து போயிருக்காரு. நீங்க ஒரே தடவை அவரை திரும்ப கூட்டிட்டு வாங்க. எனக்கு தெரியும், மறுபடியும் அவர் என்னை விட்டுட்டு போக மாட்டாரு. சரி மகனே, நான் சொல்ற ஒரு விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். ஒருவேளை உன் அப்பா இங்க திரும்ப வரலன்னா அந்த இடத்துக்கு வாழணும்னு நினைக்கிற வேற ஏதாவது ஒரு கெட்ட ஆத்மா வந்துடும். ஒருவேளை அது இந்த உலகத்துக்கு வந்துருச்சுன்னா அதோட உலகத்துக்கு அதை திரும்ப அனுப்புறது ரொம்ப கஷ்டம். நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சதில்ல? பாபா, எனக்கு புரிஞ்சது. சரி, நாளைக்கு இதே நேரத்துக்கு உன் அப்பாவோட அஸ்தி எடுத்துக்கிட்டு இதே இடத்துக்கு வந்துரு. ரஜினிஷ் அதே மாதிரி பண்ணாரு. அவரு அவங்க அப்பாவோட அஸ்தி எடுத்துக்கிட்டு அந்த சுடுகாட்டுக்கு அகோரி பாபாவை நோக்கி வந்தாரு. அகோரி பாபா அஸ்தியை கொஞ்சம் கையில எடுத்துக்கிட்டு அப்படியே கையை மூடிக்கிட்டாரு. அப்புறம் அவரு கையை திறந்து பார்க்கும்போது அஸ்தியெல்லாம் கல்லா மாறி இருந்தது. அப்புறம் அகோரி பாபா மந்திரம் சொல்றாரு.
அவர் கையில இருக்கிற பொடிய ரஜினிஷ் மேல தூவுறாரு. ரஜினிஷ் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரு கண் விழிச்சு பார்க்கும்போது அவரு அவரோட பெட்ல படுத்துட்டு இருந்தாரு. அவரால இது எதுவுமே நம்ப முடியல. இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி இருந்தது. அப்புறம் அவரு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு, இதெல்லாம் ஒரு கனவாதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இறந்து போன ஒரு மனுஷன் எப்படி திரும்ப வர முடியும் அப்படின்னு ரஜினிஷ் நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப அவரோட வீட்ல யாரோ நடந்து வர சத்தம் அவருக்கு கேக்குது. ரஜினிஷ் அவரோட ரூம்ல இருந்து ஓடி வராரு. அவருக்கு முன்னாடி அவங்க அப்பா நின்னுட்டு இருக்காரு. அவரு அந்த ஜன்னல் கிட்ட நின்னு வெளியே பார்த்துட்டு இருந்தாரு. ரஜினிஷ் அழுதுகிட்டே அவங்க அப்பா கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டாரு. அப்பா, நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? அவரோட அப்பா எந்த ஒரு பதிலும் சொல்லல. அவரு ரஜினிஷ் பக்கம் திரும்பி சிரிக்கிறாரு. ரஜினிஷ் திரும்பவும் அவங்க அப்பா கிட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. அவங்க அப்பாவை திரும்பவும் அவர் முன்னாடி பார்க்கறதே அவருக்கு போதுமா இருந்தது. அடுத்த நாள் ரஜினிஷ் அவரோட ஆபீஸ் கேபின்ல உட்காந்துக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அப்ப அவங்க ஃப்ரெண்ட் மயாங்கும் அசோக்கும் அவர்கிட்ட வராங்க. ரஜினிஷ், அங்கிள் இறந்து போனதை நினைச்சு எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நடந்தது எல்லாத்தையும் மறக்கிறது தான் நல்லது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மயங்கோட வீட்ல ஒரு சின்ன பார்ட்டி வச்சிருக்கோம். நீ கண்டிப்பா வரணும். நாம 3 பேரும் சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. நான் அது எல்லாத்தையும் மறந்துட்டேன். இங்க பாருங்க, பார்ட்டி இன்னைக்கு மயங்கோட வீட்ல இல்ல, என் வீட்ல நடக்கும். நீங்களாம் கண்டிப்பா வந்துருங்க. ரஜினிஷோட இந்த மாற்றத்தை பார்த்து மயங்கும் அசோக்கும் அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. அப்புறம் நைட் ஆன உடனே ரஜினிஷ் மயாங்கையும் அசோக்கையும் அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. நீங்க 2 பேரும் இங்கே உட்காந்துக்கோங்க, நான் போய் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு ரஜினிஷ் உள்ள போயிடுறாரு. அட, உனக்கு ரஜினிஷ் ஏதோ விசித்திரமா நடந்துக்கிற மாதிரி தெரியலையா? அவங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமும் இவன் எப்படி இவ்ளோ சந்தோஷமா இருக்கான்? மயாங்க், எனக்கு என்ன தோணுதுன்னா, அவன் இதெல்லாத்தையும் மறக்க நினைக்கிறான். அதனாலதான் இப்படி நடந்துக்கிறான். நண்பா, நீ சொல்றதும் சரிதான். அட, ரொம்ப நேரம் ஆச்சு. ரஜினிஷ் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான்? நான் போய் பார்த்துட்டு வரேன். அசோக் ரஜினிஷோட ரூமுக்கு போறதுக்கு முன்னாடியே அப்போ பக்கத்து ரூம் கதவு தன்னால திறந்துக்குது. அந்த ரூம் ரஜினிஷோட அப்பாவோடது. அசோக் உள்ள போறாரு. அந்த ரூம் ரொம்ப இருட்டா இருந்தது. அந்த ரூம்குள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே தெரியல. அவர் அந்த ரூமை விட்டு வெளியே போகும்போது அந்த ரூம்ல யாரோ அழுகிற சத்தம் கேக்குது. அசோக் அப்படியே உறைஞ்சு போயிடுறாரு. யாரோ ஒரு ஆளு அந்த ரூமோட மூலையில உட்காந்துக்கிட்டு அழுதுட்டு இருந்தாரு. அசோக் மெதுவா அவர்கிட்ட போனாரு. அசோக் அந்த ஆளு பக்கத்துல போகும்போதே அந்த ஆளோட தலை அசோக் பக்கம் திரும்புது. அது ஒரு பேய். அதோட முகம் எவ்ளோ பயங்கரமா இருந்ததுன்னா அத பார்த்த உடனே அசோக் அப்படியே கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அசோக் அங்கிருந்து ஓடுறதுக்கு முன்னாடியே அந்த பேய் அசோக்கோட தலைய பிடிச்சு அப்படியே பின்னாடி இழுத்துருது. அசோக் அப்படியே தலை பிஞ்சு இறந்து போயிடுறாரு. அப்ப அந்த பேயோட பார்வை மயாங் மேல போகுது. மயாங் கதவு பக்கத்துல நின்னு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. இத பார்த்து மயாங் அதிகமா வேர்த்து பயந்து போயிருந்தாரு. அவர் அப்படியே காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிட்டு இருந்தாரு. அப்ப ரஜினிஷ் அவரை தடுக்க முயற்சி பண்ணாரு. என்னாச்சு மயங், நீ ஏன் இவ்ளோ பயந்து ஓடிட்டு இருக்க? ரஜினிஷ், உன் வீட்ல ஒரு பேய் இருக்கு. அது அசோக்க கொன்னுடுச்சு. அது நான் என் கண்ணால பார்த்தேன். நான் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன். இன்னொன்னு என்னன்னா, நீயும் இங்க இருந்து ஓடி போயிடு, இல்லனா அது உன்னையும் கொன்னுடும். ஆனா மயங்க், என் அப்பா அப்படி பண்ண மாட்டாரு. அவரால யாரையும் கொல்ல முடியாது. என்ன சொன்ன நீ? உன் அப்பாவா? ரஜினிஷ் மயாங்க் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. மயாங்க் அவரு சொன்னதை கேட்டு அப்படியே உறைஞ்சு போயிடுறாரு. ரஜினிஷ், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ என்ன மாதிரியான வேலை பார்த்திருக்க? நீ எந்த ஆத்மாவுக்கு உயிர் கொடுத்திருக்கியோ அது உன் அப்பா இல்ல, அது ஒரு பேய். அதுதான் இப்போ அசோக கொன்னுடுச்சு. மயங்க், இதெல்லாம் உன்னோட பிரம்ம. வா, நானே உனக்கு காட்டுறேன். ரஜினிஷ் மயங்க அவரோட அப்பா ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்கிருந்து அசோக்கோட டெட் பாடி காணாம போயிருந்தது. மயங்க், இங்க பாத்தியா? இங்க எதுவுமே இல்ல. அப்ப ரஜினிஷோட அப்பாவோட ஆத்மா அவங்களுக்கு தெரியுது. ரஜினிஷ் அவரை பார்த்து சிரிக்கிறாரு. பார்த்துட்டே இருக்கும்போதே அந்த ஆத்மா ஒரு பேயா மாறிடுது. அவங்க 2 பேரும் பயந்து போயிடுறாங்க.
அவங்க 2 பேரும் அங்கிருந்து ஓட முயற்சி பண்றதுக்கு முன்னாடியே அந்த பேய் அவங்களோட கழுத்தை பிடிச்சு அவங்கள கொன்னுடுது. ராஜ்பூர் கிராமம் ஒரு ஆறுக்கு பக்கத்துல இருந்ததுனால அங்க இருக்கிறவங்களுடைய தொழில் மீன் பிடிக்கிறது, அப்புறம் விவசாயம். அன்னைக்கு ராமு ஏதோ ஒரு வேலைய நகரத்துக்கு போய் திரும்பி வந்துகிட்டு இருந்தான். திரும்பி வரும்போது சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ராமு நடந்துகிட்டே அவன் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு ஒரு உருவம் அவன் கழுத்தை பிடிச்சி கீழே தள்ளிடுச்சு. ராஜ்பூர் கிராம மக்கள் யாரும் ஊரை விட்டு போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா அவங்க ரத்தத்தை குடிச்சிருவேன். நான் என்ன பண்ணேன் உன்னை? என்னை விடு. என் குழந்தைங்க எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நாளைக்கு என் பொண்ணோட கல்யாணத்துக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வருவாங்க. வாயமோடு. கொஞ்ச நேரத்துல ராமுவோட கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிச்சுது. அப்போ ராமுவோட பக்கத்து வீட்டுல இருக்கிற பன்வாரி அந்த பக்கம் வந்தான். பன்வாரி வீட்டுக்கு ஓடு. அவன் யாரையும் விட மாட்டான். கிராமத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லு, யாரும் மாலை நேரத்துக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ராமுவோட கழுத்து ஒரு பக்கமா சாஞ்சிருச்சு. எல்லாரும் இந்த பாட்டை நிறுத்துங்க. ராமு யாரோ கொன்னுட்டாங்க. அவன் யாரும் மாலை நேரத்துக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம்னு சொன்னான். எப்படியோ அந்த பொண்ணோட கல்யாணத்தை பகல்லையே முடிச்சிட்டாங்க. இப்படி ஒரு நாள் ஒரு மீனவன் மீனை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தான். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. திடீர்னு மீன் வச்சிருந்த அந்த கூடையோட எடை அதிகமாச்சு. அப்போ அவன் அந்த கூடையை பார்க்கலான்னு மேல இருந்து கீழே இறக்குனான். அப்போ மீன் சாப்பிட்றதா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இப்போ உன்னையே நான் அந்த மீன் மாதிரி சாப்பிட போறேன். 1 மணி நேரத்துல முடிச்சிருவேன். அவன் பயத்துல நடுங்கினான். ஐயோ கடவுளே! அவன் வேகமா ஓடி தப்பிக்க பார்த்தான். ஆனா அந்த பயங்கரமான பூதம் அவனோட கழுத்தை கடிச்சு எல்லா ரத்தத்தையுமே குடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஏதாவது வேலைய வெளியூர் போயிருக்கிறவங்க வர ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா அவங்க ஊருக்கு வெளியே இருக்கிற ஹோட்டல்லையே தங்கிடுவாங்க. அன்னைக்கு கிஷன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வேலைக்கு லீவ் போட்டு ஊருக்கு வரலான் இருந்தான். அப்பா அர்ஜுன் சிங் ஃபோன் பண்ணாரு. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேனே, பகல்ல வா, ராத்திரி ஆயிடுச்சு. டவுன்ல ஏதாவது ஒரு விடுதியில தங்கிட்டு வா. இப்பெல்லாம் சாயங்கால நேரத்துல பிசாசு ஒன்று கிராமத்துல சுத்துது. ஏற்கனவே சௌத்ரியோட வேலையாட்களையும் மீனவர்களையும் கொன்னுடுச்சு. போலீஸால இன்னும் ஏதும் கண்டுபிடிக்க முடியல. அப்பா, நீங்க ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நான் என்னால முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணுவேன். ரிலாக்ஸ். கிஷன் வந்த ட்ரெயின் ரொம்ப லேட்டா வந்துச்சு. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. யாராவது விடுதலை தங்கி இருக்கிறப்போ திருடிட்டா என்ன பண்றது? பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போகுமே. அவன் அங்கிருந்த ஒரு டெலிபோன் பூத்துல இருந்து கிராம தலைவரோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணான். ஆனா அவங்க எடுக்கல. கிஷன் புலம்புனா. அப்பா கிட்ட எத்தனை தடவை சொல்றது, வீட்டுல ஒரு போனை வைங்கன்னு. இந்த முறை நானே வைக்கிறேன். அவன் பஸ்ல கிராமத்துக்கு வந்தான். கிராமத்துல இறங்குனதும் அவன் அமைதியான வழியில நடக்க ஆரம்பிச்சான். எல்லா இடமும் ரொம்ப இருட்டா அமைதியா இருந்துச்சு. அவன் அவனோட பேகை கையில பிடிச்சு நடந்துக்கிட்டே இருந்தான். அந்த நேரத்துல பின்னாடி ஏதோ மிருகம் வர மாதிரி அவனுக்கு தோணுச்சு. அப்ப அவன் திடீர்னு அங்கேயே நின்னுட்டான். இன்னைக்கு ஒரு பெரிய வேட்டையே கிடைச்சிருக்கு. அவனை நான் கொல்லாம விட மாட்டேன். இன்னைக்கு அவனுக்கு என் கையால தான் சாவு. கிஷன் பயத்துல ஓட ஆரம்பிச்சான். ஆனா அந்த பூதம் தன்னுடைய நீளமான கையை நீட்டி அவனை பிடிச்சிருச்சு. அந்த பூதம் அவன் கழுத்தை கடிச்சு எல்லா ரத்தத்தையும் குடிச்சு அவனுடைய உடம்ப அங்கேயே போட்டுட்டு போயிடுச்சு. என்னங்க, விடிஞ்சிருச்சு. கிஷன் இப்ப வந்துகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க அவன் வரானான்னு கொஞ்சம் பாக்குறீங்களா? அதுக்குள்ள நான் அவனுக்கு பிடிச்ச இனிப்பை செஞ்சு வைக்கிறேன். அட, ஏன் இவ்வளவு ஆர்வமா இருக்க? அவன் வீட்டுக்கு தானே வாரா. இன்னும் அவங்க 2 பேரும் பேசி முடிக்கல. அதுக்குள்ள ஐயா, சீக்கிரம் வாங்க.
நம்ம கிசான் தம்பி நேத்து நைட்டு வந்திருக்காங்க. அந்த பிசாசு அவனை கொன்னுடுச்சு. எல்லாரும் வேகமா ஓடினாங்க. அவனுடைய பேக் ஒரு பக்கத்துல விழுந்திருந்துச்சு. அப்புறம் கிசன் இறந்து போய் வழியிலேயே விழுந்து கிடந்தான். கிராமத்துல எல்லாரும் ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இறந்து போன 2 பேரோட கழுத்துலயும் பல்லு பதிஞ்ச அடையாளம் இருந்த மாதிரி இப்போ கிசனோட கழுத்துலயும் அதே பல்லோட அடையாளம் இருந்துச்சு. கிசனோட அம்மா தன்னுடைய பிள்ளைக்கு இப்படி ஆனதுல அவங்களுடைய சுயநினைவை இழந்துட்டாங்க. மகனே, நான் உன்னை ராத்திரி தானடா வர சொன்னேன், நீ கேட்கலையே. ராஜ்பூர் கிராமத்தோட தலைவருக்கு இந்த செய்தி தெரிஞ்சதும் அவரு உடனே அர்ஜுன் சிங்க துக்கம் விசாரிக்க வந்தாரு. பொறுமையாரு, போலீஸ் விசாரிப்பாங்க. முதல்ல இதை யாரு பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன். என் பையனே இறந்து போயிட்டான். நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த கிராமத்து மக்களுக்காக நான் ஏதாவது பண்ண போறேன். உனக்கு என்ன உதவி வேணும்னு கேளு. கிசனோட ஈமச்சடங்கு முடிஞ்சதும் அவங்க தலைவர் வீட்டுக்கு போனாங்க. தாவு சார், இன்னைக்கு நான் கொஞ்சம் ஆட்களோட காவல் காக்க போறேன். எனக்கு உங்க காவலாளி ஒருத்தனும் ஒரு பயில்வானும் வேணும். தாராளமா என் துப்பாக்கியை கூட எடுத்துக்கங்க. எல்லாரும் நைட்டு வேட்டைக்கு தயாரானாங்க. இருட்டானதும் அவங்க எல்லாரும் ஒரு மரத்துல ஏறி அங்கேயே உட்காந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. நைட்டு ரொம்ப இருட்டானதும் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு கதவை மூடிட்டாங்க. நைட்டு 9 மணி இருக்கும். அப்போ எல்லாருக்கும் ஏதோ ஒரு பெரிய மிருகம் ஓடி வர மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஆனா அது மிருகம் இல்லை, அது ஒரு பூதம். அது பார்க்கவே ரொம்ப பெருசா பயங்கரமா இருந்துச்சு. எல்லாரும் பயந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் அங்க இங்கன்னு பார்த்துட்டு அது கிராமத்தை நோக்கி போச்சு. அது சத்தம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்த கிராமத்துல இருக்கிற யாரும் வெளியே போக கூடாது. ஒருத்தரைய விட மாட்டேன். எல்லா பேரையுமே பழிவாகிடுவேன். எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க இது ஒரு பூதம்னு. காலையில விடிகிற வரைக்கும் எல்லாரும் மரத்திலேயே உட்காந்துருந்தாங்க. அவங்க எல்லாரும் கீழே இறங்குனதும், நீங்க எல்லாரும் பாத்தீங்களா? அது ஒரு பிசாசு தான், மனுஷன் இல்ல. நீங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு போங்க. நான் பக்கத்து ஊர்ல இருக்கிற என் நண்பன் கிருதாரிலால பார்க்க போறேன். நாளைக்கு காலையில தான் வருவேன். என் மனைவி கிட்ட சொல்லிடுங்க. ஆனா இந்த பிசாசு கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? எல்லாரும் கவனமா இருக்கணும். வேற என்ன செய்ய முடியும்? அர்ஜுன் சிங் அவருடைய நண்பன் கிர்தாலி லால் கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொன்னாரு. நம்ம கிராமத்துல பக்கத்துல ஒரு மடத்துல ஒரு மந்திரவாதி இருக்காரு. எப்பேற்பட்ட பேய் பிசாசு எல்லாமே அவர் ஓட்டி இருப்பாரு. ஆனா அவரை ராத்திரி தான் பார்க்க முடியும். இன்னைக்கு நீ இங்க ரெஸ்ட் எடு, ராத்திரி அவரை பார்க்க போலாம். நைட்டு 2 பேரும் அந்த மந்திரவாதியை பார்க்க போனாங்க. என்ன வேணும் உங்களுக்கு? இந்த ராத்திரி உங்களுக்கு என்ன வேலை? சுவாமி, எங்களுக்கு அந்த பிசாசு கிட்ட இருந்து விடுதலை வேணும். அது என் பையனை இறக்கமே இல்லாம கொன்னுடுச்சு. உங்களை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டு இருக்கோம். நீங்க உங்க கிராமத்துக்காரங்களை கவனமா இருக்க சொல்லணும். யாரும் நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. நான் நாளைக்கு காலையில வந்துருவேன். மந்திரவாதி ஒரு சீட்டை கொடுத்தாரு. இந்த ஜாமான் எல்லாம் வச்சுக்கங்க. அர்ஜுன் சிங் மறுபடியும் தன்னுடைய நண்பனோட வீட்டுக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் விடிஞ்சதும் அவர் அவருடைய கிராமத்துக்கு போனாரு. அர்ஜுன் சிங் வீட்டுக்கு வந்ததும் மனைவி கிட்ட, நான் கொஞ்சம் வேலையா வெளியே போறேன். அடுத்த நாள் காலையில மந்திரவாதி அங்க வந்து அதே மரத்துக்கு கீழே உட்காந்து ரொம்ப சத்தமா மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு. ஓம் க்ளீம் சாமுண்டாயே நமக, ஓம் க்ளீம் சாமுண்டாயே நமக, ஓம் க்ளீம் சாமுண்டாயே நமக, ஓம் க்ளீம் சாமுண்டாயே நமக. இந்த மரத்துக்கு கீழே ஒரு பள்ளத்தை தோண்டுங்க. இங்க இந்த மண்ணு கொஞ்சம் ஈரமா இருக்கு. அர்ஜுன் சிங் தரையை தோண்டிக்கிட்டு இருந்தப்போ, சுவாமி இங்க பாருங்க, ஒரு எலும்பு துண்டு இருக்கு. போதும் போதும், கிடைச்சிருச்சு. மந்திரவாதி அந்த எலும்பை எடுத்து கமண்டலத்துல இருக்கிற தண்ணிய அது மேல ஊத்தி ஒரு கருப்பு கயிறால அதை கட்டிட்டாரு. பக்கத்திலேயே ஹோமகுண்டத்தை எரிய வச்சு மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சாரு.
அப்போ ஏதோ ஒரு மிருகம் நடந்து வர சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு. சுவாமி, அது வந்துருச்சு. இதத்தான் எதிர்பார்த்தேன். எதுக்கு என்ன கட்டின? என்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. யாரு நீ? சகோதரி கிட்ட ரொம்ப வருஷமா விசுவாசமா வேலை செஞ்சேன். என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பா. கிராமத்துல இருக்கிற பசங்களுக்கெல்லாம் என் பொண்டாட்டி மேல ஒரு கட்டு. சௌதரியோட எல்லா கணக்கு வழக்குகளையும் புக்குகளையும் நான் தான் பார்ப்பேன். அவருக்கு என் மேல அவ்வளவு நம்பிக்கை. ஆனா இந்த கிராமத்து ஜனங்க சௌதரி கிட்ட என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி என் மேல திருட்டு பட்டம் கட்டி என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. என்கிட்ட வீடும் இல்லை. நான் என் பொண்டாட்டியோட இந்த மரத்தடிக்கு கீழே தான் வாழ ஆரம்பிச்சேன். கிராமத்து ஜனங்க என்ன கிராமத்தை விட்டு வெளியே துரத்த பார்த்தாங்க. நான் என்ன நிரபராதி நிரூபிக்காம எப்படி வெளியே போக முடியும்? அதனாலதான் ஒரு நாள் இந்த கிராமத்து ஜனங்க இரவு என் வீட்டை கொளுத்திட்டாங்க. அதுல நாங்க செத்தே போயிட்டோம். எங்களோட உடம்பெல்லாம் எரிஞ்சு இந்த மரத்துக்கு கீழே தான் அந்த எலும்பு கூடுகளை புதைச்சாங்க. நீ எல்லாத்தையும் கொல்லுவியா? நீ இங்கிருந்து போறதுதான் சரி. மந்திரவாதி மந்திரத்தை சொல்லி அந்த எலும்ப நெருப்புல போட போகும்போது, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. ஆனா மந்திரவாதி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அந்த எலும்ப ஓமகுண்டத்துல போட்டுட்டாரு. பகல் நேரத்திலேயே திடீர்னு இருட்டாயிடுச்சு. அப்போ திடீர்னு ஒரு சூறாவளி வந்து அந்த பூதத்தை ஆகாயத்தை நோக்கி கொண்டு போச்சு. அதுக்கப்புறம் அங்க சூழ்நிலை சரியா போச்சு. அர்ஜுன் சிங், உங்க மக்கள் கிட்ட சொல்லுங்க, இனிமே அவங்க பயம் இல்லாம சுத்தலாம். அந்த கெட்ட ஆத்மா போயிருச்சு. பட்டணத்துக்கு கொஞ்ச தூரத்துல ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல கொஞ்சம் ஆட்கள் தான் வசிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த கிராமத்தோட சூழ்நிலை இப்போ சுத்தமா சரியில்லை. அந்த ஊர்ல மழையும் வராது, விவசாயமும் செய்ய முடியாது. அந்த ஊர்ல கருப்பா ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணோட பேர் என்னமோ கலாவதி தான். ஆனா ஊர்ல இருக்கிற எல்லாருமே அவளை கருப்பி கருப்பின்னு தான் கூப்பிடுவாங்க. கிராமத்தோட இந்த நிலைமைக்கு அவதான் காரணம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா அவ பிறந்ததுக்கு அப்புறம்தான் அந்த கிராமத்துல இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு. அவ எல்லார்கிட்டயும் எத்தனையோ தடவை சொன்னா, இது எல்லாத்துக்கும் நான் காரணம் கிடையாது, என்ன நம்புங்கன்னு. ஆனா அவ பேச்சை யாருமே காது கொடுத்து கேட்கல. ஒரு நாள் கலாவதி கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பி போனா. நைட் ரொம்ப நேரம் ஆகியும் அவ வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை. அவங்க அப்பா அம்மா ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. அப்போ ஊர் மக்கள் எல்லாரும் அங்க வந்து, கலாவதி ரொம்ப நாளாவே ஏதோ சோகமா இருந்தா, அவ ஏதாவது தப்பா செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாளோ? கூட்டத்துல இருந்த இன்னொருத்தர் சொன்னாரு, அந்த கோயிலுக்கு போற வழியில ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்துல இவ விழுந்து ஏதாச்சு. நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களை சமாதானப்படுத்துறதை விட்டுட்டு இன்னும் பயமுடுத்துறீங்களா? கலாவதி உங்களால தான் இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. நீங்க அவளை கருப்பின்னு சொன்னதுனாலதான் அவ இப்ப இப்படி இருக்கா. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க மட்டும்தான் அதுக்கு காரணம். சரி வாங்கப்பா, நாம எல்லாரும் போய் அந்த கருப்பியை தேடலாம். இல்ல அந்த கலாவதியை தேடலாம் வாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கலாவதிய பக்கத்தூர்ல அந்த ஊரை சுத்தி எல்லா இடத்துலயும் தேடினாங்க. ஆனா அவங்க எல்லாரும் உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. இனிமே இவளுடைய தொல்லை நமக்கு இல்லைன்னு நினைச்சாங்க. ஆனா வெளியே மட்டும் சோகமா இருக்கிற மாதிரி நடிச்சாங்க. அன்னைக்கு நைட் முழுக்க கலாவதிய தேடி அலைஞ்சாங்க. ஆனா கலாவதி கடைசி வரைக்கும் எங்கேயுமே கிடைக்கல. ஆனா இந்த கருப்பி எங்க போயிருப்பான்னு நீ நினைக்கிற? சொல்லு. அடே, அவன் பாக்குறதுக்கு ரொம்ப கருப்பா இருப்பாடா. இந்த ராத்திரில தேடினா எப்படி கிடைப்பான்? அடுத்த நாள் காலையில எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்னா சேர்ந்து எவ்வளவு தேடினாலும் கலாவதி கிடைக்கலன்னு சொல்லி அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்கு போயிட்டாங்க. கலாவதியை நினைச்சு அவங்க அப்பா அம்மா மட்டும்தான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்பாட, ரொம்ப நல்லதா போச்சுப்பா. ஒரு வழியா நம்ம கிராமத்துக்கு பிடிச்சிருந்த சனி தொலைஞ்சிருச்சு. இனிமே நம்ம கிராமம் எங்கேயோ போக போகுது. அடுத்த நாள் காலையில அந்த ஊருக்கு ஒரு பெரிய பணக்காரன் வருவான். அவன் அந்த ஊர்ல ஒரு பெரிய மில் திறக்கிறத பத்தி அவங்க கிட்ட சொல்லி அவங்க எல்லாரையும் அங்க வேலைக்கு கூப்பிடுவான். அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த பக்கம் கலாவதி வராததை நினைச்சு அவங்க அப்பா அம்மா ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க.
அந்த பணக்காரன் அந்த ஊர்ல இருந்த ஒரு பாலடைஞ்ச பங்களாவுல தன்னுடைய ஃபேக்டரிய ஆரம்பிச்சான். எல்லா வியவஸ்தையும் செஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் நைட்டு பகலுன்னு கூட பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருந்தாங்க. வேலை தொடங்குனதும் அந்த பணக்காரன் அங்கிருந்து அவன் வீட்டுக்கு போயிட்டான். கொஞ்ச நாள் எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. இப்படி ஒரு நாள் எல்லாரும் ரொம்ப மும்முரமா வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ அந்த ஃபேக்டரியில கரண்ட் கட் ஆச்சு. எல்லா இடமும் பார்க்க இருட்டால மூழ்கி இருந்தது. யாருப்பா அது கரண்ட் ஆஃப் பண்ணது? எத்தனை நாளா இந்த மாதிரி கரண்ட் போகவே இல்லையே. யாராச்சும் போய் என்ன ஆச்சுன்னு பாருங்கப்பா. அப்போ அங்க யாரோ சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. நான் தான் இந்த இருட்டை உருவாக்குனேன். நான் உங்க உயிரை எடுக்க போறேன். நீ 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 யாரு? எதுக்கு எங்களை இப்படி பயமுறுத்துற? நாங்க உன்னை ஒண்ணுமே பண்ணலையே. என்ன வேணும் உங்களுக்கு? நான் பேயும் இல்ல, பூதமும் இல்ல. நான் தான் இச்சாதாரி நாகம். நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? வாங்க, உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். நாகினி, நாகினி, எங்களை விட்டுரு. நாங்க உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணலையே. ஏன்? நீங்க என்ன தப்பு செஞ்சிருக்கீங்க? இங்க தப்பு செய்யறதுக்காக வந்தவர் நான் தான். நீங்க எல்லாரும் உயிரோட இருக்கணும்னா நான் சொல்றத நீங்க கேட்கணும். நாளையில இருந்து நீங்க வேலைக்கு வரும்போது உங்க முகம், கை, கால் எல்லாத்துலயும் நிலக்கரிய பூசிக்கிட்டு வரணும். அப்படி நீங்க வரும்போது பூசிக்கிட்டு வரலன்னா உங்க எல்லாரையும் அதே நிலக்கரியில போட்டு சுட்டுடுவேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் பேயும் இல்ல, பூதமும் இல்ல. நான் தான் இச்சாதாரி நாகம். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நாங்க பண்றோம். மறுநாள் ஒருத்தன் அவன் உடம்புல நிலக்கரிய பூசிக்கிறத பார்த்து அவனுடைய பொண்டாட்டி கேட்டா, என்னங்க இது? எதுக்காக நிலக்கரிய பூசிக்கிறீங்க? எல்லாரும் முகத்துக்கு பவுடர் பூசுவாங்க, நீங்க இத பூசிக்கிறீங்க? நீ வாய மூடு. நான் என்ன பண்ணணுமோ அது எனக்கு தெரியும். இப்படி சொல்லி அவன் வேலைக்கு கிளம்புவான். அவனை பார்த்து சின்ன பசங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் பார்த்து சிரிப்பாங்க. என்னடா இது, உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் இத பூசிக்கிட்டு போய்கிட்டு இருக்க? எல்லாரும் கூந்தலுக்கு தான் மை பூசுவாங்க. இவன் பார்த்தா உடம்பு ஃபுல்லா பூசிருக்க. ஆனா அவன் மட்டும் அவங்க பேச்ச கேட்டும் கேட்காத மாதிரி அங்கிருந்து கிளம்பி போயிடுவான். அடுத்த நாள் 2 பேரு நிலக்கரிய அவங்க உடம்புல பூசிக்கிட்டு வேலைக்கு போவாங்க. அவங்கள பார்த்து கிராமத்து மக்கள் எல்லாரும் பயங்கரமா சிரிப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் 3 பேரு முகத்துல நிலக்கரிய பூசிட்டு வேலைக்கு போவாங்க. 4வது நாள் எல்லாருமே முகத்துல நிலக்கரிய பூசிட்டு வேலைக்கு போவாங்க. அங்க போய் பார்த்தா அந்த ஃபேக்டரியோட முதலாளி வந்து நின்னு இருப்பான். இதெல்லாம் என்ன என்ன நடக்குது எனக்கு தெரியாம? துணியெல்லாம் கருப்பாக்குறீங்களா? இருங்க, உங்களை ஜெயில போடுறேன். இல்ல முதலாளி, எங்களை மன்னிச்சிருங்க. இதுல எங்களோட தப்பு ஒண்ணுமே இல்ல. வேலைக்காரங்க அந்த எஜமான் சொன்னதை கேட்டு ரொம்ப பயந்து போய் அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே அவன்கிட்ட சொன்னாங்க. அப்படியா? எப்படி இருப்பா உங்களோட இச்சாதாரி நாகினி? என்ன சொன்னா உங்களோட இச்சாதாரி நாகினி? பேயும் இல்ல, பிசாசும் இல்ல, நான் தான் இச்சாதாரி நாகினின்னு சொல்லுச்சா? அதை கேட்டு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. பயந்துகிட்டே கேட்டாங்க, முதலாளி, இது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் இச்சாதாரி நாகம். நான் தான் இந்த பணக்காரன் விஷயத்துல உங்க எல்லாரையும் வேலைக்கு வச்சேன். இந்த விளையாட்டு எல்லாமே என்னோடது தான். நாங்கெல்லாம் உனக்கு என்ன பண்ணோம்? எதுக்கு இந்த மாதிரி இம்சை பண்ற? என்ன? நீங்க என்ன தப்பு செஞ்சீங்களா? சரி சொல்லுங்க, கலாவதி என்ன தப்பு செஞ்சா? கலாவதி? கலாவதி? கலாவதியா? நான் தான் கலாவதி. நீங்க எல்லாரும் சேர்ந்து கருப்பி கருப்பின்னு கூப்பிட்டு கஷ்டப்படுத்துனீங்களே, அதே கலாவதி தான் நான்.
இதை கேட்ட எல்லாரும் ரொம்ப பயந்து போயிடுவாங்க. நாகினி அவங்க கிட்ட சொன்னா கலாவதி அவங்களால எவ்வளோ கஷ்டப்பட்டா, அவங்களால அவ தினமும் எவ்வளோ அழுதுட்டு இருந்தா. அப்புறம் கலாவதி ஒரு மிகப்பெரிய சிவபக்தேன்னு சொன்னா. அவ எப்பவுமே ஊருக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு சிவன் கோயில்ல போய் தன்னுடைய கஷ்டத்தை சொல்லுவா. கடவுளே, என்னை ஏன் இப்படி படைச்ச? என்னை எல்லாருமே ரொம்ப கிண்டல் பண்றாங்க. என்னால தாங்கிக்க முடியல. என்னுடைய இந்த உருவம் மாறுமா மாறாதா? உனக்கு நான் சொல்றது கேக்குதா? இப்பவாவது என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவியா? அப்படி நிறைவேற்றலனா நான் இங்கேயே விழுந்து செத்துருவேன். எப்பவுமே நான் சிவன்கிட்ட என்னுடைய கஷ்டத்தை சொல்லிட்டு இருந்தேன். ஒரு நாள் அந்த சிவனுக்கு நான் சொன்னது கேட்டுருச்சு. அவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. கலாவதி, உன்னோட சோகத்துக்கு காரணம் உன்னோட நிறமல்ல, ஜனங்களின் சிந்தனை. இந்த மாதிரி சிந்தனை பாவத்துக்கு சரிசமமானது. ஜனங்க உன்னோட தோற்றத்தை பார்த்து தானே திட்டுறாங்க. அதனால நான் உனக்கு ஒரு வரம் தரேன். அதனால உன்னோட உருவத்தை நீ மாத்திக்கலாம். உனக்கு இச்சாதாரி நாகினி வரம் கொடுக்குறேன். இப்படி சொல்லி இச்சாதாரி நாகம் கலாவதியோட உருவத்துக்கு மாறி தன்னுடைய வீட்டுக்கு புறப்பட்டா. உன்னை திட்டின மாதிரியே எங்களை திட்டுறத 2 நாள் கேட்க முடியல. ஆனா உன்னை வருஷமெல்லாம் திட்டிருக்கோம். எங்களை மன்னிச்சிரு கலாவதி. இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டோம். நீங்க இனிமே யாருக்கும் எந்தவித கஷ்டமும் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா நாகினி மறுபடியும் வருவா.